ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட சிபிஎஸ்சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 212 வேகன்சி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 27 வயசு இருந்தால் போதும். 2 வகையான வேலை வாய்ப்பு வந்து இவங்க விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங்கான ரோல்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 ரோல்ஸுமே டைப்பிங் பார்த்தீங்கன்னா மஸ்ட் தெரியணும். ஸோ இந்த 2 ரோல் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கவங்க ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா சிபிஎஸ்சி குரூப் பி அண்ட் குரூப் சி ரிலேட்டடான ஒரு ரோலாக தான் இது வந்து இருந்துக்க போகுது. ஸோ குரூப் பியில் பார்த்தீங்கன்னா சூப்பரண்டன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ரோலாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ஓவரால் வேலை என்ன பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி டே டு பை டே நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா குரூப் பியில் வரக்கூடிய சூப்பரண்டன்ட் சொல்லக்கூடிய ஒரு வேகன்சி. அதுக்கான ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜும் எம்எஸ் ஆஃபீஸ் லைக் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் இதை பற்றின நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கான டைப்பிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இன் இங்கிலீஷில். அதுவே ஹிந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன் கம்ப்யூட்டரில் இருக்கும். இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 31, 2025 அப்போ வந்து ஆயிருக்கணும். ஓகேங்களா? மினிமம் ஏஜ் 18, அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலான கேட்டகரிஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய நாம்ஸ் படி இருக்குது. அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொறுமையாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா குரூப் சி. ஓகேங்களா? ஸோ குரூப் சியில் வர்றது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகேங்களா? இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரிஸும் டெய்லி ஆஃபீஸ் ரெகுலர் சப்போர்ட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அதோட ஜூனியர் ரோல். அது பார்த்தீங்கன்னா சூப்பர் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய மேலே ரோல். அதுக்கடுத்த ரோலாக பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12வது பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுவே அந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12வது முடிச்சுட்டு டைப்பிங் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட்னு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அடிக்கணும். அதுவே நீங்கள் ஹிந்தினா 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கணும். இதுக்கான வயது பார்த்தீங்கன்னா 18லேருந்து பார்த்தீங்கன்னா 27 வயசு பார்த்தீங்கன்னா ஆகிருக்கணும். ஓகேங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2025 படி தான் வந்து இதுவுமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான சேலரி வரும். இதுவே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பரண்டன்ட் ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 1,12,000 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய தேவைப்பட வேண்டிய முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் எல்லாருமே வந்து எலிஜிபிலிட்டி பார்ப்போம், தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம், தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் இருக்கா, ஏஜ் நமக்கு இது இருக்கான்னு தானே பார்ப்போம் மெயினாக. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதோட ஜாப் லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். நான் இதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ முழுமைக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது ஏஜ் எலிஜிபிள் இருக்கீங்க, தென் இந்த சேலரி, தென் இந்த லொக்கேஷன் வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஓகே தான் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31/12/2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம படி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டேட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 31 அன்றைக்கி முடியுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்டெண்டும் ஆகலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்க டோட்டலாக வேகன்சிஸை என்னென்ன கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிச்சிருக்காங்கன்றது இந்த இடத்துல வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பொறுமையாக வந்து வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூபிடின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய வேகன்சிஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பரண்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த 2 ரோலுக்குமே இருக்குது. அது என்ன வகையான வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டோன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதெல்லாம் டீட்டெயிலாக கவர் பண்ண விரும்பலை. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2/1/2025 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபைனல் டைமில் பார்த்தீங்கன்னா 31/1/2025. ஓகேங்களா? இந்த மாதம் 31 இன்றைக்கி தேதி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தேதி நான் வீடியோ எடுக்கும்போது 13ஆம் தேதி. மேபி உங்களுக்கு அந்த வீடியோ இன்றைக்கி வந்தாலும் வரலாம், இல்லை நாளைக்கு காலையிலேயும் வரலாம் 14ஆம் தேதி. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகிருக்கணும். எந்த டேட் அப்போ பார்த்தீங்கன்னா 31/1/2025 அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு பார்த்தீங்கன்னா ஆகிருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருஷமும், ஓபிசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷமும்,
பிடபிள்யூபிடி இருந்தீங்கன்னா 10 வருஷமும், பிடபிள்யூலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி இருந்தீங்கன்னா 13 வருஷமும், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 15 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நோ பார், அதாவது ஏஜ் பார் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலரான டைம் லைன்றது கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரண்டர் ரோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு அடுத்ததாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ. ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரிஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து சிபிடி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நான் ஷார்ட் நோட்டீஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஷார்ட் டீட்டெயில்ஸாக. ஓகேங்களா. இதுவுமே ஜூனியர் அசிஸ்ட்டுக்குமே அதே தான். 12வது முடிச்சிருக்கணும். டைப்பிங் டெஸ்ட் இருக்குது இவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ டைப்பிங் டெஸ்ட்டுமே இந்த ரோலுக்குமே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ரோலுக்கும் இந்த சூப்பரிண்டெண்டன்ட் ரோலுக்கும் ஜூனியர்ஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயர் தான் இருக்குது. அந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே +2 முடிச்சிருப்போம். டிகிரியும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அதிகபட்சமாக நீங்கள் வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், சூப்பரண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அன்ரிசர்வ்டு அதாவது ஜென்ரல் கேட்டகரியோ அல்லது ஓபிசியோ அல்லது இடபிள்யூஸோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈச் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஃபீஸாக வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஈச் போஸ்ட்டுன்னு சொல்லும்போது இதுக்கு 800 எதுக்கு 800 நான் வந்து டவுட்டாக இருக்கலாம். அப்படி தான். ஓகேங்களா. இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் போஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இது வேறு ரோல், இது வேறு ரோல். இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க வேறு ஏரியாவில் வேகன்சி இருக்கும். இந்த ரோலுக்கும் வேறு ஏரியாவில் இருக்கும். எக்ஸாமினேஷனும் வேறு மாதிரி நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸுமே வேறு. எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா +2 தான். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பரிண்டென்ட்டுக்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஹை பேக்கேஜுமே இருக்குது. நல்ல ஒரு வேல்யூபனான ரோல்லையுமே நீங்கள் வந்து ஜாபில் வந்து ப்ளேஸ் ஆகலாம். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் ஃபீஸுக்கு பேக் டு வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இருந்தீங்கன்னா 800 சொல்லிட்டேன். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இருந்தீங்கன்னா அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் ஆர் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எம்சிக்யூ சொன்ன இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டயர் 1க்கான எக்ஸாமினேஷனோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் டோட்டல் மார்க்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுமையாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஃபுல்லாக இந்த டீட்டெயிலான சிலபஸ் வந்து கவர் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருக்குன்றதை பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இதுக்கான எக்ஸாமினேஷனை பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் தான் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாபை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்குபேட் பண்ண முடியலனாலும் போதுமான அளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும் தான் நம்மளோட நோக்கம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் லைக்கும் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மேலும் பல வீடியோக்கள் இந்த மாதிரி நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த சில ஜாப் வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக தேவை தான். அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அன்டில் தென் பாய்.